புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இனியாவ பார்த்து சொன்ன விஷயத்த கேட்டு, அங்க இருக்கக்கூடிய தேவயானி பயங்கரமா எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்படி அவரு இனியாவ பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல இந்த ஒரு வாரம் திருவிழா வாரம். அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கிராமப்புற பாடல்கள் பாடி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து படைக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த முறை எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ரவுண்ட்ல எல்லாராலையுமே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட பவித்ரா அவர்கள் ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க. அதே மாரி இன்னொரு ஆள எதிர்பார்த்திருந்தாங்க. அது யாரு அப்டின்னா இனியா. ஏன்னா, அவங்களுக்கு கிராமப்புற பாடல் வருமா அப்டிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே வரும் அப்டின்னு ரொம்பவே சூப்பரா அதிரி புதிரியான ஒரு பாடலா பாடியிருக்காங்க. இனியா அவர்கள் பாடல பாடுனத கேட்டு புஷ்பவனம் குப்புசாமி பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காரு. என்ன இந்த பொண்ணு இவ்ளோ சூப்பரா பாடுறாங்க அப்டின்னு ரொம்ப ஷாக் ஆகி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க சிட்டில வளர்ந்த பொண்ணு. கிராமப்புற பாடல்கள இவ்ளோ அழகா பாடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. உங்கள மாரி ஆளுங்களுக்கு அதுவும் குறிப்பா சின்ன வயசுலயே இத வந்து நல்லா மிகப்பெரிய அளவுல ஞானம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து என்னோட மூலியமா சான்ஸ் ஏதாவது நான் குடுப்பேன். இதுக்கப்புறம் நான் கிராமப்புற கச்சேரி ஏதாவது பாடப் போறேன். அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு சாங்ஸ் புதுசா பண்ண போறேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பவித்ராக்கலாம் அதுல நான் சான்ஸ் குடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா கிராமப்புற பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க பாடியிருக்கீங்க. உங்கள மாரி வருங்கால சந்ததி அத கையில எடுக்கும்போது, அந்த கலை அப்படிங்கிறது அழியாது. அந்த பாடல் அப்படிங்கிறது அழியாது. காலத்துக்கும் தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கும். கண்டிப்பா நீங்க என்னோட கச்சேரியில பாடணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. புஷ்பவனம் அவர்களோட பேச்ச கேட்டு அங்க இருக்கக்கூடிய அரங்கமே அதிர்ந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம, "இவ்வளவு சின்ன வயசுலயே என் கச்சேரியில வந்து நீ பாடணும்" அப்படின்னு இனியா அவர்கள பார்த்து சொன்னத கேட்டு, அங்க இருக்கக்கூடிய தேவயானி அவர்களுமே ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. கண்ணீர் விட்டிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான சம்பவங்கள் அங்க அரங்கேறியிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போகுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரஜினிகாந்தும், கமலஹாசன் அவர்களும் இணைஞ்சு பண்ண போறதாக பேசப்பட்ட படம் பாதியிலே நிக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல கிட்டத்தட்ட 36 வருஷம் கழிச்சு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒண்ணா நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. அத கமலஹாசன் அவர்களுமே உறுதி பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு நிலையில சமீபத்துல தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை எடுக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சமீபத்துல ரஜினி சாரை வச்சே பண்ணியிருந்த கூலி படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ரசிகர்கள் மத்தியில மோசமான ஒரு ரிவ்யூஸ் அந்த படம் வாங்கியிருந்துச்சு. இதனால லோகேஷ் கனகராஜ் அவர்கள வச்சு இந்த படம் எடுக்கலாமா? இல்ல வேற யார்கிட்டயாவது போலாமா? அப்படின்னு படக்குழு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம, இப்ப ரஜினி சாரும், கமல் சாரும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சு குடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண இன்னும் ஒரு 1 இயர் ஆகிரும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதனால இந்த படம் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழத் தொடங்கியிருக்கு. இத பத்தின ஒரு ப்ராப்பரான அனௌன்ஸ்மென்ட்ட புரொடக்ஷன் சைட்லேருந்து குடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ரஜினி, கமல் காம்போக்கு வெயிட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.